அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. ரூபா 200 தாளும் திரும்ப பெறப்படுமா? என்ன சொல்லுகிறது ஆர்பிஐ? நாட்டில் பொருளிகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருளி வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் வந்த பொருளிதான் ரூபா 2000 தாள்களை தொடர்ந்து ரூபா 200 தாள்களும் திரும்ப பெறப்படும் என்பது. அதாவது பழக்கத்தில் இருக்கும் ரூபாய் 200 தாள்களை ஆர்பிஐ மெல்ல குறைத்து வருவதாகவும் விரைவில் திரும்ப பெறப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் இந்த தகவல் கூறுகிறது. ஆனால் ஆர்பிஐ சொல்லி இருக்கும் தகவலோ வேறு. தற்போதைக்கு 200 ரூபாய் தாள்களை ரத்து செய்யும் எந்த திட்டமும் இல்லை. தற்போது ஏராளமான ரூபா 500 மற்றும் ரூபா 200 கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன. எனவே மக்கள்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களிடம் 200 ரூபாய் தாள்கள் இருந்தால் அவை உண்மையானவையா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறும், யாராவது பணம் கொடுத்தால் அது உண்மையான தாள்களா என்பதை உறுதி செய்து கொண்டு வாங்குமாறும், மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதும் அதனை உறுதி செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரூபா 200 தாள்களின் உண்மை தன்மையை உறுதி செய்வதற்கான வழிகளையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ரூபா 200 தாள்களில் மகாத்மா காந்தியின் படம் தெளிவாக இருக்கும். நுண் எழுத்துகளில் ஆர்பிஐ பாரத் இந்தியா என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். ரூபா 200 என்றும் மிக சிறியதாக எழுதப்பட்டிருக்கும். வலதுபுறத்தில் அசோகர் தூண் இருக்கும். எனவே இவற்றை எல்லாம் கவனித்து ரூபாய் தாள்களை வாங்குவதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் உறுதி செய்து கொள்ளுமாறு மக்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்கிறது. நாம் உஷாராக இருக்க வேண்டும். இதுதான் இந்த செய்தி மூலமாக நமக்கு கிடைக்கும் ஒரு பாடமாகும். நன்றி.